சத்திய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லாம். அன்பான சகோதரர்களே, நம்முடைய அன்பு சகோதரர் அறிவித்தோனமாக கடந்த ஒரு 3 வாரங்களாக நம்ம புது சிருஷ்டியினுடைய காரியங்கள் எல்லாம் குறித்து நம்ம தியானிச்சு கொண்டு வருகிறோம். அதில் ரொம்ப விசேஷமா பார்க்கும் பொழுது இந்த புது சிருஷ்டி அப்படின்னா என்ன, இந்த புது சிருஷ்டியினுடைய காரியங்களில் முதல்ல நம்முடைய மூத்த சகோதரர் முதலாவது அத்தியாயத்தில் எழுதக்கூடிய காரியங்கள் எல்லாமே நீங்கள் கவனித்து பார்க்கும்போது அது முழுவதுமே என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், அது தேவனுடைய தெய்வீக படைப்பின் காரியங்களை குறித்து, அந்த சிருஷ்டிப்பின் காரியங்களை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். ஒரு 7 நாட்களும் இருந்த விஷயங்களெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்ப ஒரு ரீகலெக்ஷன் தான். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு போன வாரம் அறிவிச்ச வண்ணமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பாகத்தை நம்ம இன்னைக்கு தியானிச்சு இந்த முதலாவது அத்தியாயத்தை நம்ம இன்னைக்கு நிறைவு செய்ய இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, உங்கள் மத்தியில் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக 56 பக்கங்கள் கொண்ட இந்த முதலாவது அத்தியாயத்தில் தமிழில் சொல்கிறேன், தமிழ் பேஜஸ் அநேக சயின்ஸ் காரியங்கள் நிறைய இருக்கு. சகோதர சகோதரிகள் தொடர்பு கொண்டு பேசின விஷயங்கள் என்னன்னா, நிறைய சயின்ஸ் இருக்கு, எங்களுக்கு படிக்கும் பொழுது அது நிறைய புரியல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பிரதர், நீங்களும் அந்த சயின்ஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் இன்னும் நிறைய டைம் எடுத்து எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான காரியங்களை நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த சயின்ஸ் குறித்து நம்ம புரியாது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இங்கே இந்த பிரபஞ்சத்தின் தோற்ற ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கும்போது என்னென்ன தியரிஸ் இங்கே இருக்குது, நம்முடைய மூத்த சகோதரர் கையாளும் பொழுது என்ன ஒரு காரியத்தை இங்கே முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சகோதரர் சொல்கிறாங்க, ஒரு சில நம்முடைய சகோதரர் சொல்றாங்க, ஒரு சில அறிவியல் நுணுக்கங்களை இங்க முன்வைக்கிறார். எந்த அடிப்படையில்னா, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, படிச்சு கற்று தேர்ந்த ஞானிகள் சொல்ற ஒரு விஷயங்கள் என்னன்னா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாயிருக்கும் அப்படிங்கும்போது ஒரு சில காரியங்கள் எல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க. அதுக்கு சில தியரிஸ் இருக்கு, அதனுடைய பெயர்கள் எல்லாம் இங்க குறிப்பிடுறாங்க. நம்ம பார்த்தோம், அந்த முக்கியமா அந்த வாட்டர் கேனபிஸ். அது பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த தியரி ஏன் பிரதர் இங்க கோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பைபிளோட ஒத்து போகக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய தியரிஸ் இங்க மென்ஷன் பண்றாரு. ஜலம் அநேக ஒரு மண்டலங்களா, தண்ணீர் மண்டலங்களா சூழ்ந்து இருக்கிறத பார்க்குறோம். அந்த தண்ணீர் மண்டலங்கள் ஒவ்வொரு நிலையிலும் தேவன் அனுமதிக்கும் பொழுது அது பூமியை அடையுது, பூமி குளிர செய்யுது அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்குறாங்க. சரியில்லையா? அந்த ஒரு காரியத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதை இங்கே சகோதரர் குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னும் அதிகமாக அப்படி பார்க்கும்போது ஒரு சில பிக் பேங் தியரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த எவ்வளவு தியரிகள் இருந்தாலும் நம்ம வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், சங்கீதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் வச்சு, யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் வைத்து சில வசன ஆதாரங்களை எல்லாம் ஒத்து இருக்கக்கூடிய தியரிஸை இங்கே சகோதரர் மேற்கோள் காமிச்சு எழுதியிருக்கிறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பாடத்தில் பார்த்து, சரிங்களா? அப்படியே அதை தொடர்ந்து ஒரு சில பைபிள் இருக்கக்கூடிய காரியங்களும், வேத வசனமும், அறிவியல் ஆராய்ச்சியும், அநேக காரியங்கள் அறிவியல் ஆராய்ச்சிக்கு வேத வசனங்கள் ஆதாரமா இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் கூட அங்க சொல்லியிருக்காங்க. அது இந்த அடுத்த வரக்கூடிய டாபிக்ஸ்ல ஜலப்பிரளயம், அதுல என்ன பண்ணாங்கன்னா, முதலாம் உலகத்தில் வந்த ஜலப்பிரளயம் நிரூபணமாயிருக்கு, அதுக்கு அநேக சாட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க எழுதியிருக்கிறார். இந்த அடுத்த வரக்கூடிய படாது. நீங்க ஒருவேளை நீங்க இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸும் இதுல வந்துடும். ஓகேங்களா? நீங்க அதை நீங்க ஒரு ரத்தன சுருக்கமாக தான் சொல்றேன், நீங்க எளிமையா புரிஞ்சுக்கொள்ளலாம். சரிங்களா? ரொம்ப டீட்டெயிலா நீங்க படிச்சு திரும்ப திரும்ப படிச்சா தான் புரியும். நான் உங்களுக்கு சுருக்கமா மட்டும் அதுல என்ன காரியம் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஜலப்பிரளயம் எப்படி நிரூபணமாயிருக்கு, இன்னைக்கு அத்தனை சயின்டிஸ்டும் ஏத்துக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு சகோதரிங்க காட்டக்கூடிய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல ஒரு மிருகங்கள் இருக்கு. அதுல ஒரு அமெரிக்கா போன்ற அந்த பக்கம் இருக்கக்கூடிய தேசங்கள்ல ஒரு கடல் வாழ் உயிரினம் இருக்கு, நீர் நாய். அந்த நீர் நாய் அங்க மாத்திரம்தான் இருக்கு.
அது வேற ஒரு சம்பந்தமே இல்லாத வேறொரு ஆப்போசிட் துருவத்துல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த நீர்நாய் பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அதை கண்டுபிடிக்கிறத பார்க்குறாங்க. நம்முடைய மூத்த சகோதரர் வாழ்ந்த ஒரு காலப்பகுதியில் இந்த ஆராய்ச்சி வெளிப்படுது. சரி, எப்படி இந்த நீர்நாய் வகை இங்கே இருக்குது அப்படின்னா, அது ஜலப்பிரளயத்தில் வந்து அதுக்கு சொல்கிறாங்க ஜலப்பிரளயம் இனம் வந்திருக்கணும். அந்த தண்ணீரில் வந்து அந்த அந்த மிருகங்கள் எல்லாமே அடித்து கொண்டு வந்து அது நீர்வாழ் உயிரினங்கள் அதிகமாக உயிர் சேதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் அது அது தண்ணீருக்குள்ள அது வந்து இருக்கும். ஒரு சிலர் உயிர் விட்டுருக்கலாம், சிலது உயிரோடவே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட உயிரினங்கள்ல ஒரு ஒரு உயிரினத்தை அங்கே காமிச்சு சொல்றாங்க. அந்த உயிரினம் வந்து சம்பந்தமே இல்லாத வேறொரு இடத்துல, அது அது உண்டாகாத, அது ஒரு சீதோஷ நிலைக்கு ஏற்ற இல்லாம வேறொரு இடத்துல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த மாதிரியான ஒரு வகையில வந்திருக்கணும், வந்து இங்க தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஜலப்பிரளயம், அப்புறம் அநேக முறை வந்து நிறைய மலைகள் மூடப்பட்டு ஒரு பள்ளத்தாக்குகள் மூடி தண்ணீர் மண்டலமா ஒரு பனி, இமயமலையில நீங்க பார்க்கலாம். அது அநேக காரியங்களை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, மலை பள்ளத்தாக்கு அப்படின்னா ஒரு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளம், அது முழுவதும் தண்ணீர் நிரம்பிடுது. ஒரு சூழ்நிலையில வந்து அது பனிக்கட்டியா அப்படியே உறைஞ்சு பனிக்கட்டி ஆயிடுது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அது உருகி வரும்பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆக்சுவலா ஒரு டேம் மாதிரி இருக்கும். பனிக்கட்டி நீங்க உங்க ஃப்ரிட்ஜில் ஒரு சின்ன ஒரு ஐஸ் கியூப் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு டேமே வந்து ஐஸ் கட்டியாக இருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னா, பள்ளத்தாக்கில் தண்ணீர் நிரம்புது, அது ஐஸ் கட்டியாக மாறுது. அது பல கோடி வருஷங்களாக அப்படி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பல கோடி வருஷங்கள் இல்லை, நமக்கு தெரியும். அது எப்போ அதுனா ஜலப்பரத்திலிருந்து அந்த விஷயங்கள் வந்திருக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான சில ஆராய்ச்சிகள் உட்படும் பொழுது சில விஷயங்கள் பைபிளோட மேட்ச் பண்ணும்போது கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் ஒரு கிறிஸ்துவா இருக்கிற பட்சத்தில் அந்த வசனங்களை விசுவாசிச்சு இதுதான் இங்கே வேதாகமத்தில் எழுதியிருக்கு, இங்கே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி விட்னஸ் பண்ணுறாங்க. அப்போ விசுவாசம் இன்னும் கிறிஸ்துவர்களுக்கு அதிகமாக பலப்படுற காரியங்களை எல்லாம் சகோதரங்க வந்து கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மிருகம் அப்படிப்பட்ட ஒரு பனிக்கட்டிக்குள்ள வந்து இருக்கு. ஜலப்பிரளயத்தோடு தொடர்பட்ட இன்னொரு சம்பவத்தை இங்கே மேற்கோள் காட்டுறாரு சகோதரர். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிருகம் ஒரு பனிப்பிரதேசத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மறிச்சிருச்சு. ஒரு ஐஸ் கட்டிக்குள்ள அந்த ஒரு மிருகம் இருக்கு. மறிச்ச அது ஒரு மான் வகையை சார்ந்த ஒரு மிருகம், மான் குடும்பத்தை சேர்ந்தது, ஏதோ ஒரு மான் ஃபேமிலி. அப்போ இங்க அந்த அந்த ஐஸ் கட்டி மலை, அது அப்படியே ஒரு மலை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வந்து ஒரு மான் இருக்கு. அது அப்படியே உறைஞ்சு செத்து அப்படியே இருக்கு. அதை எடுத்து அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் போது அதோட வாயில கடைசியா சாப்பிட்ட புல் இருக்கு. வயிற்றுக்குள்ள ஜீரணமாகாத சில உணவுகள் இருக்கிறத பாக்குறாங்க. ஏன்னா அது வந்து அப்படியே ஐஸ் கட்டிலேயே அப்படியே கெட்டு போகாம இருக்கு. இங்க புல் தரைகளே இல்லையே, எப்படி இந்த மான் வந்து புல் சாப்பிட்டு இந்த மான் முதல் இங்க எப்படி இங்க இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாக்குறாங்க. இதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு அவங்க ஆராய்ச்சிக்கு உட்படும் போது, இதுவும் என்ன அப்படின்னா, அந்த சடன்லி சேஞ்ச் ஆன அந்த ஜலப்பிரளயத்தில் வந்த ஒரு தண்ணீர் மண்டலம் சடனை இறங்கும் பொழுது அங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு சேஞ்சஸ் நடக்கிறத அங்க கவனிக்கும். இந்த ஆராய்ச்சிக்கு தங்களை உட்படுத்தின ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே எந்த விஷயத்த அதிக உறுதியாக நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா, வேத வசனங்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுல ரொம்ப முக்கியமா அந்த ஜலப்பிரளயத்தை குறித்து கூட இது எல்லாமே இருக்கு. அடுத்ததா அதை தொடர்ச்சி வர்றது வந்து அடுத்த டாபிக், இந்த முதலாவது அத்தியாயத்தில் அடுத்த டாபிக் சிருஷ்டிப்பின் வாரங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை சிருஷ்டித்தாங்க. அதுக்கு ஆண்ட காலப்பகுதி 7000 வருஷம். சகோதரிகள் ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு விஷயம் இதுதான். அது நான் ஒரு விளக்கம் கூட இப்போ திரும்ப ஒரு முறை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. அது சொல்லிடலாம். எந்த அடிப்படையில் 7000 வருஷம் ஒரு நாள் அப்படின்றத சொல்றீங்க? ஒரு நாளுக்கு ஒரு சிருஷ்டிப்பின் அந்த யுக நாள் எப்படி 7000 வருஷம்? சரி, எப்படி சொல்ல? வசனம் இல்லை, நேரடியாக வசனம் இல்லை. நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு நாளை சிருஷ்டிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட காலப்பகுதி 7000 வருஷம் அப்படின்னு நீங்க வேதாகமத்தில் நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது, வசனம் இல்லை. சரி, ஆனா வேதமானவர்கள் நம்ம எல்லோரும் விசுவாசிக்கிறோம். எந்த அடிப்படையில் அப்படின்னா அதான் நம்ம பார்த்தோம். நீங்க கொஞ்சம் ரிவர்ஸ் ஆர்டர்ல வாங்க. எப்படி?
ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் படைச்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறார். அது ஓய்வு நாள். யாருக்கு? நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாள் அப்படிங்கிறது வந்து ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக யார் இருக்கா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஓய்வு நாளுக்கு, எந்த ஓய்வு நாளுக்கு அப்படின்னா 24 மணி நேரம் கொண்ட அந்த ஓய்வு நாள் அல்ல, மாறா நம்முடைய தேவன் ஓய்ந்திருந்த அந்த ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாள், அவர் ஓய்வு இருக்காருன்னா ஓய்வு, அவர் வந்து வேலை செய்து களைத்து திரும்ப அவர் உடம்ப வந்து இளைப்பாற செய்யறதுக்கான ஓய்வு அல்ல. ஒரு சில காரியங்கள் அங்கே நடக்குது, பின்னாடி பார்க்குறோம். அந்த ஓய்வு நாள் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குறாங்க. காரணம் வசனம் சொல்லுது, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். இப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ பாவம் உண்டாகுது. இப்போ அதை எவ்வளவு நாள் அப்படிங்கிற காலப்பகுதி தெரியாது. சரி, இப்போ எவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ டாபிக் பேசுறோம். இப்போ அந்த 7000 வருஷம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, பாவம் இந்த பூமியில உள்ள வந்துருச்சு. பாவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாவம் பெருகி 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 அந்த மனுக்குலம் பாவத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு எப்ப மீள்றாங்க? 7வது 1000 வருஷம் திரும்ப கொடுத்தலின் காலம். கரெக்டுங்களா? அது ஒரு டாபிக்கோட நான் பின்னாடி இருக்கு. சரிங்களா? இப்போ 6000 வருஷம் பாவம் நிறைஞ்சு வந்து 7வது 1000 வருஷம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 ஆண்டு அரசாட்சி வருது. அந்த 1000 வருஷத்துல சரி செய்யப்படுது. அப்போ அந்த ஓய்வு நாளுக்கு உடைய காலப்பகுதி நமக்கு நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் பாவம் நிறைஞ்சு வந்து கொண்டு இருக்குது. 7வது 1000 வருஷத்துல பாவம் சரி செய்யப்படுது. அதோட முடியுது. மனுக்குலம் பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்புக்கு திரும்புறாங்க. அப்ப 7வது நாள் 7000 வருஷத்தை கொண்டிருக்குதுன்னா 6வது நாள் எவ்வளவு இருக்கணும்? 5ஆம் நாள் எவ்வளவு இருக்கணும்? 4ஆம் நாள், 2ஆம் நாள். கொஞ்சம் தொண்டை சரியில்லை, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. அப்போ ஒரு நாள் 7000 வருஷத்துக்கு கொண்டிருக்குது அப்படின்னா அந்த வாரத்துல எல்லா நாளும் எப்படித்தான் இருக்கணும்? இது கொஞ்சம் ஒரு எளிமையான விளக்கம் தான், உங்களுக்கு கட்டாயமா புரிஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டு நான் அடுத்த பாயிண்ட் போலாங்களா? சரி, இதுதான் இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். 7000 வருஷம் இது தேவனுடைய வல்லமையை கணக்கிட்டு பார்க்கறது இல்லை, மனிதன் ஞானத்துல. நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, இந்த சிருஷ்டிப்பின் நாட்களுக்கு தேவன் அந்த சிருஷ்டிப்பை செய்யறதுக்கு தேவன் அனுமதிச்ச காலப்பகுதி 7000 வருஷமே தவிர அவருடைய வல்லமை நீங்க கணக்கிடுறது வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் அப்படித்தான். ஒரு நாள் 1000 வருஷம் அப்படின்னா சரி, 1100 வருஷமா இருந்தா நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு விஷயத்த அவர் வந்து ஒரு 100 வருஷம் செய்யலாம், ஒரு நொடிப்பொழுதுல செய்யலாம், வல்லமை இருக்கு. ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு அதுக்கு தான் சொன்னோம். இட்லி வேறதுக்கு எவ்வளவு நேரம் கேட்டோம், உங்களுக்கு நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது ஒரு 2 உண்மையுள்ள சாட்சிகள் சொல்றாரு. ஒரு சயின்டிஸ்ட் சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, எவ்வளவு படித்தாலும் இந்த வேத வசனங்களுக்கு மிஞ்சி எங்களுடைய ஞானம் இல்லை அப்படின்னு விட்னஸ் பண்ற ஒரு 2 சாட்சிய சகோதரிங்க குறிப்பிடுறாங்க. சரிங்களா? எல்லாமே ரொம்ப அருமையான இருக்கு. அது 2 சாட்சியா நீங்க சகோதரிங்க குறிப்பிடுறாங்க. அடுத்தது தொடர்ச்சி அப்படியே இதே அத்தியாயத்தில் வருதுங்க. 1ஆம் நாள் தேவன் அந்த வெளிச்சத்தை உண்டாக்குற விஷயம், 2ஆம் நாள் ஆகாய விரிவு உண்டாக்கப்படுற விஷயம், அப்புறம் 3ஆம் நாள் வெட்டாந்தரை கடல், வெட்டாந்தரையில் வரக்கூடிய புல் செடி மரம் செடி கொடிகள், 4வது நாள் சுடர் அட்மாஸ்பியர் கிளியர், அப்படிதான் சொல்லணும் நீங்க. சரிங்களா? அடுத்தது 5வது நாள் பறவைகள் மீன்கள், நீர்வாழ் உயிரினங்கள் அத்தனையும், அப்புறம் பறவைகள். அடுத்தது 6வது நாள்ல பார்க்குறோம் காட்டு மிருகங்கள், அப்புறம் நாட்டு மிருகங்கள், அப்புறம் ஊரும் பிராணிகள், அப்புறம் வந்து அதனுடைய இறுதி பாகத்துல ஆதாம் ஏவாள் வர்றாங்க. அதை கவனிக்கிறோம். அடுத்தது தேவன் ஓய்ந்திருந்தா அது 7வது நாள். தேவன் ஓய்ந்திருக்கிறார் அப்படின்னா நம்ம அது ஒரு ரெஸ்ட் அப்படின்னா அது அவரு களைப்படைந்து ஓய்வு இல்லை, ஏற்கனவே பார்த்த விஷயம். அந்த காரியங்கள் கூட நம்ம பார்த்தோம். அடுத்தது அது தொடர்ச்சியாக பார்க்கும்போது இதுதான் நம்ம அந்த பூமி ஒரு இளைப்பாறுதலின் காலத்துக்கு போகுது. எதை பற்றி சொல்லப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதுல கொடுத்துருக்க சகோதரர் கொடுத்துருக்கிற வசன பகுதி கூட நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைவுல வருங்க? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.
நம்முடைய ஆண்டவருடைய 1000 ஆண்டு அரசாட்சி, அதுல ஒரு திரும்ப கொடுத்தலின் காலம் வருது. அதுல வசனம் எப்படி ஆரம்பிக்குது? உலக தோற்றம் முதல், ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, உலக தோற்றம், இது உலகம், இந்த பூமியினுடைய தோற்றம், சிருஷ்டிப்பின் காரியம், அதிலிருந்து எது வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அப்படிங்கிற ஒரு காரியத்தெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். அடுத்தது ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய காரியங்கள், இதை தொடர்ச்சி அடுத்து வரக்கூடிய டாபிக் என்ன இருக்கு அப்படின்னா, சகோதரர் எழுதியிருக்காங்க. இந்த ஆதி ஆகமத்தில் அது ஒரு ஒரு அருமையான ஒரு எக்ஸலண்ட், எப்படி சொல்ல, ஒரு சச் எ பியூட்டிஃபுல் நாலேஜ் வருது. யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. தேவன் பேர்லையும் தேவனுடைய வல்லமை பேர்லையும் உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் அவங்க மேல வருது. அந்த ஒரு பற்று வர்றதுக்கு இந்த ஆதியா அந்த அந்த சாப்டரே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது ஒரு கருத்து. அதுல ரொம்ப தேவன் எப்படி அங்க சிருஷ்டி செஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்குது. 2ஆம் நாள் 3ஆம் நாளுக்கு ஒரு ஆயத்த நாளா இருக்கும் அப்படிங்கிற காரியத்தை கூட பார்க்கணும். நான் பக்கத்துல பேசுறேன். அடுத்தது தொடர்ச்சியா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், ஒரு சிருஷ்டிப்பின் காரியங்களை எடுக்கும்போது முழுவதுமே சிருஷ்டிப்பு தான். அந்த சாப்டர் ஃபுல்லா அந்த சிருஷ்டிப்பு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சதோட ஒத்து போறத அங்க பார்க்குறாங்க. இந்த உயிரினம் முன்னாடி வந்திருக்கணும், இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் அப்படின்னா அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இது பின்னாடி வரும் அப்படின்னா அது பின்னாடி வரும். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த டாபிக்ல சகோதரர் கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பாடமா பார்த்தோம். அடுத்தது இந்த சிருஷ்டிப்பானது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிறத இந்த பாகத்துல சகோதரர் கொடுக்குறாங்க. எப்படி? படிப்படியா நடக்குது. முதல்ல என்ன வரணும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உயிரினங்கள் எப்பதான் வரணும் அப்படின்னா, உயிரினங்கள் தாவரங்கள் வந்துடணும், அட்மாஸ்பியர் கிளியரா இருக்கணும், ஒரு கிளியர் ஆக்சிஜன் கிடைச்சிடணும், அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? உயிரினங்கள் வரணும். அது சுவாசிக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை கிடைக்கணும். ஒரு மிருகங்கள் வரும் பொழுது அது சாப்பிடக்கூடிய தாவரங்கள் பூமியில் இருக்கணும், அப்பதான் வரணும். அப்போ இதெல்லாம் தேவன் ரொம்ப ஞானமா செஞ்சிருக்கிறார். ஏதோ ஏனோ தானெல்லாம் செய்யல. அப்போ 1 by 1 ஏன் பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அதுல ஒரு ஒரு ஞான அர்த்தம் இருக்கு. ஒரு கிளியர் வியூல தான் செஞ்சிருக்கிறார். கசகசம் பண்ணல, பக்க பிளான். சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது எழுதப்பட்டது. இப்போ தாவரங்களுடைய சிருஷ்டிப்பை அங்க சகோதரர் அடுத்த டாபிக்ல கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒருவேளை அந்த சிருஷ்டிப்பு தாவரங்கள் அப்படின்னா தாவரங்களுடைய சிருஷ்டிப்பு மாத்திரம் நீங்க புரிஞ்சு விடக்கூடாது. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த தாவரங்கள் எடுத்துக்கிறார். எப்படி அப்படின்னா, ஒரு தாவரங்கள் படைக்கப்பட்டாச்சு அப்படின்னா அது என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இதை ரொம்ப எளிமையா சொல்றேன். நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அங்கே இடம் பெற்றிருக்காங்க. ஆனா அந்த கண்டென்ட் கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு, எப்படி அப்படின்னா, ஒரு மரம் என்ன நோக்கத்துக்காக அங்க படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த அட்மாஸ்பியர் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்துல இந்த மனுக்குலத்திற்கு சுவாசிக்கிறதுக்கு காற்றை கொடுத்துட்டு இருக்கு. அதே சமயத்துல உயிரினங்களுக்கு உணவு, அது சாப்பாடா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அது தேவனை எல்லாவற்றையும் படைச்சிட்டு சொல்லுவாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ஆண்டு விலங்குக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இது உணவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம வெஜிடேரியன் உணவுன்னு சொல்லும்போது நமக்கு மனசுல அதிகமாக நிற்காது, அதனால உங்களுக்கு நிற்க மாட்டேங்குது, பரவாயில்ல. ஆனால் வசனம் அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ எல்லாத்தையும் நீங்க என்ன சாப்பிட்டுக்கீங்கன்ற, அந்த தாவரங்களை சாப்பிட்டுக்கீங்க, புல்கள் உங்களுக்கு உணவா இருக்கும், பழங்கள் கனிகள் உங்களுக்கு உணவா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த தாவரங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது, அந்த சிருஷ்டிப்பிலிருந்து ஒருபோதும் மாறாம இருக்கு. கரெக்டுங்களா? ஆனா சாத்தானுடைய அந்த ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம் வரும்போது சாத்தான் கொஞ்சம் அதை மாத்தலாம். ஒரு புல் செடியாகுது, அது தன் ஜாதிகளின்படி விதைகளை அப்படியே பூமியில கொட்டுது, அது திரும்ப முளைக்குது, வளருது, கனி கொடுக்குது, எல்லாருக்கும் பயன்படுது. ஆடு மாடுகள் சாப்பிடுது, மனுஷங்க பழம் சாப்பிடுது. ஒரு செடி அப்படின்னு எடுத்துட்டா அந்த செடி என்ன ஆகுது, எல்லாவற்றுக்கும் பயன்படுது. அநேக முறை நம்ம பாடத்துல பார்த்துக்கிறோம். ஒரு ஒரு செடி, ஒரு நீங்க எது வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 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 நெல் வச்சுக்கோங்க, ஒரு இல்லை ஒரு கோதுமையுடைய தாள். ஒரு காட்டுல விவசாயம் பண்றீங்க, வயல்ல விவசாயிச்சு விளைஞ்சு நிக்குது, சரி, தாவர வகை கரெக்டா. மேல வரக்கூடிய அந்த மணிகள், தானியங்கள், அதை அப்படியே வெட்டி மனுஷங்களுக்கு போயிடுது உணவுக்கு. நடுவில் இருக்கக்கூடிய அந்த தாள் அப்படியே வெட்டி ஆடு மாடுகளுக்கு தீவனமா போகுது. அந்த வேறு அப்படியே மண்ணில் மக்கி மண்ணுக்கு உரமாகுது. அப்போ ஒரு செடி எல்லாத்துக்கும் அது என்ன ஆயிடுது, அதோட பயனை கொடுத்துட்டே இருக்குது. திரும்ப அந்த விதை விழுகுது,
முளைக்குது. மனுஷன் கண்டுபிடிக்கிறான் சாத்தானுடைய ஞானத்துல எப்படி சாத்தான் கொண்டு வரான்னா விதை இல்லாத ஒரு கொண்டு வரான், சீட்லெஸ். அப்ப சீட்லெஸ் தேவன் எங்காவது படைச்சிருக்கிறாரா? அவருடைய சிஸ்டத்துல சீட்லெஸ் இருக்கா? நமக்கு அப்படி திராட்சை எடுத்து அப்படி போட்டோம்னா எப்படி இருக்கு? அப்படி போடுறாங்க, அப்படியே சாப்பிடணும். என்னைக்கு மனுஷன் முழுவதும் எனக்கே வேணும்னு கேட்டாங்களோ அதுதான் சாத்தானுடைய. தேவன் அப்படி படைக்கவே இல்லை. மாம்பழம் இருக்கு அப்படின்னா அது பூச்சி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அது உணர்றீங்கன்னு தெரியல. நீங்க பூச்சி கடிச்ச மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அது எவ்வளவு டேஸ்ட் இருக்குங்கிறது சாப்பிட்டு பார்த்த பரிசுத்தவான்களுக்கு தான் தெரியும். பூச்சிக்கு இல்ல எனக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க பூச்சி மருந்து அடிக்கிறீங்க இல்லைங்களா, அது பூச்சிக்கொல்லி இல்ல, அது ஆட்கொல்லி. ஓகேங்களா? பூச்சியை கொண்டுட்டீங்கன்னா இந்த பூமியே இருக்காதுங்கிறது தான் தேவன் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் பூச்சியை நமக்கு முன்னாடி படைச்சிருக்கிறார். நம்முடைய மூத்த சகோதரர்கள் சொன்னேன், உங்களுக்கு நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். பூச்சி தான் முதல்ல இந்த பூமிக்கு வருது, அதுக்கப்புறம் தான் மனுஷன் வர்றாங்க. ஆனா மனுஷன் வந்த உடனே பூச்சி கொள்வது நினைக்கிறான். தேனீக்கள் இல்லைன்னா 4000 வருஷத்துல இந்த பூமி 2வது வருஷம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு போயிடும். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா அந்த நிலைமைக்கு தான் சாத்தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாம அது போராடிச்சு வேற ஒண்ணு போல. சரிங்களா? ஒருவேளை இந்த கிளாஸ்க்கு யாராவது வெளியே எட்டி பார்த்தாங்க கூட என்ன இருக்குன்னா இது பைபிள் கிளாஸ் மாதிரி தெரியாதும்பாங்க. சயின்ஸ் பேசுறாங்க, என்னமோ பேசுறாங்க. அடுத்தது விசேஷித்த சிருஷ்டிகர் தெரியும். அவரை பத்தி நம்ம அதாவது வல்லமை, எதை செஞ்சாலும் அவருடைய ஞானத்தை உள்ள வச்சு பண்ணியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமா அதில் பார்க்குறோம். மனுஷங்களை பார்க்கும்போது நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். எல்லாவற்றையும் படிச்சார், ரொம்ப ரொம்ப ஞானமா படிச்சிட்டார். ஒரு வார்த்தை எக்ஸாம்பிள் சொன்னோம், எவ்வளவு ஞானம் இருக்கு. விலை மதிப்பற்றது நம்ம விலை வச்சிட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, மனுஷங்களை படைக்கும் போது மாத்திரம் அவர் என்ன தன்னுடைய ஞானத்திலையும் தன்னுடைய சாயலையும் படைக்கிறாரு பார்க்கணும். ஏன் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம். சரி, இன்னைக்கு மனுஷன் அப்படி இருக்கிறானா அப்படின்னா இல்ல, அது வேற, அது மாறிடுச்சு. திரும்ப அந்த நிலைக்கு போறதான் பார்க்கணும். அந்த அந்த வல்லமை, ஞானம், நீதி, அன்பு 4 குணலட்சணங்களையும் உள்ள வச்சு படைக்கிறதா அந்த மனுஷனுடைய படைப்பு. விசேஷித்த கடைசியில படைக்கப்பட்ட ஒரு உயிரினமா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு ராஜரீக அதிகாரமும் அந்த ஆளுகை திறனும் தேவன் உள்ள வச்சு படைச்சான். அவளின் ஞானமும் அது செயல்படுறது பார்க்கணும். அடுத்து இந்த மனுஷன் எப்படின்னா இன்னைக்கு ஆராய்ச்சியாளர் சொல்ற மாதிரி அது குரங்குல இருந்தெல்லாம் மனுஷன் வரல, மனுஷன் நேரடியா மனுஷனா தான் படைக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் பார்க்கணும். பரிணாமம் அடையவில்லை அப்படிங்கிறது பார்க்கணும். அது டார்வின் கொள்கை, அது டார்வினோட தான் இருக்கு. டார்வினே கடைசியில் சொல்றாங்க என்ன அப்படின்னா இல்ல, அது அப்படி இருக்கிறதுலாம் இல்லை. ஏன் அப்படின்னா பல கேள்விகள் அவருக்கு வைக்கும்போது அதுக்கு பதில் இல்லை. என்ன கேள்வி வைக்கிறாங்க? ஒரு பிரதான கேள்வி, ஒரு கேள்வி மட்டும் பார்க்கணும். சரி, குரங்குல இருந்தா மனுஷன் வர்றான்னா ஏன் இப்போ குரங்குல இருந்து மனுஷன் வரதில்ல? குரங்குல இருந்து குரங்கு தான் வரும். ஓகேங்களா? இதுதான் கேள்வி. அப்போ அந்த அந்த அரிய வகை குரங்கு அது பரிணாமத்துக்கு அது போயிருக்கு இல்ல, நம்ம சொல்றோம். அடுத்தது அடுத்த டாபிக்ல சகோதரர் இருக்கிறாங்க, விவேகம் சுவாபம். இந்த மாதிரி டாபிக் சொல்றது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு தெரியல. அதுல என்ன சாராம்சம் இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு சொல்றேன். படிக்க சாப்டர் முடிய போதுன்னா இதுல என்ன அப்படின்னா ஒரு 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 சகோதரி இங்க எடுத்து சொல்றாங்க, பிசிக்ல ஒரு நாய் எடுத்துக்கிறாங்க. நாய்க்கு தேவன் படைக்கும்போது என்ன பண்றாரு, அந்த மோப்ப சக்தியை வச்சு போலீஸ் காவல்துறையில ஆர்மி நாய். அப்ப மனுஷன் என்ன பண்றாங்கன்னா அது அதனுடைய ஞானத்தை பார்க்கணும், அந்த சிஸ்டத்தினுடைய வல்லமையை பார்க்கணும். அதை இருக்கக்கூடிய எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு காணாம போன உங்களுக்கு தெரியாத மனுஷனுக்கு தெரியாததை நாய் வச்சு கண்டுபிடிக்கும். மனுஷனுக்கு தெரியாத நாய் வச்சு கண்டுபிடிக்கும்னா இந்த பூமி எத்தனாயிரம் வருஷத்துக்கு உண்டாச்சு, இந்த மலை எப்போ உண்டாச்சுன்னு ஒரு நாய் விட்டு போய் பார்த்தோம்னா முடியுமா? அப்போ நாய்கிட்ட நீங்க என்ன கேட்கணுமோ அதான் கேட்டதா அது சொல்லும். தேவையில்லாத நம்ம நாய்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்போ அதனுடைய சுபாவத்துக்கு அது ஒருபோதும் மாறதில்லை. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதுக்கு என்ன இருக்கோ அதுதான் நாய்க்கு தெரியும். அது மனுஷனுக்கு பயன்படுறத பயன்படுத்துறத தவிர அதை தாண்டி நீங்க யோசிக்க முடியாது அப்படிங்கிறது என்ன முக்கியமான விஷயம். இதுல நீங்க பார்க்கலாம் எத்தனை வருஷம் பூமி உண்டாயி அப்படிங்கிறதுக்கு இத்தனை வருஷம் இருக்கு, அத்தனை லட்சம் வருஷம், இவ்வளவு கோடி வருஷம் சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தியரி, அந்த வண்டல்மன் தியரின்னு ஒண்ணு இருக்கு. சகோதரர் ஆரம்பத்துல அந்த பிரபஞ்சத்தின் கோட்பாடுலயே வந்துடும் வண்டல்மன் தியரி. எப்படின்னா அது உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா
அப்படிங்கிற ஒரு சுருக்கமாக சொல்லி எப்படி காலங்களை கணக்கிடுறாக்கு அந்த வண்டல் முன்னா ஒரு மண் படியுது இல்லைங்களா? இப்போ இந்த ஹால் கூட்டிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து அடுத்த வாரம் சண்டே வந்து அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து பார்க்கும் போது தூசி படிச்சுங்களா? தூசி அதை எடுக்கும்போது ஒரு அளவு ஒரு மாசம் கூட்டியா இருக்கு இந்த ஹாலு. திரும்ப வந்து ஓப்பன் பண்றோம். இப்போ அதனுடைய தடிமன் எப்படி இருக்கு? நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு மாசம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அப்படி தரையில வந்து எப்படி எழுதலாம்? கார் கண்ணடையில எழுதலாம். அப்போ மண் படிஞ்சிருந்த வச்சு எவ்வளவு காலங்கள் இந்த ஹால் பூட்டி கிடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும். சரி, ஒரு வருஷம் கண்டினியூஸ் லாக்டவுன் திறந்து பார்க்குறோம். உள்ள வந்து பார்த்துட்டு ஐயோ ஒரு 30 பேர் வந்து வேலை செய்யணும். கூட்டுறதுக்கு வரணும், கழுவுறதுக்கு வரணும், வாங்க. அப்போ அதனுடைய நாட்கள் ஆக அதனுடைய மண் படிவுகளை வச்சு எவ்வளவு நாள் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஆராய்ச்சியாளர் இப்படி இருக்கிறாங்க. இப்போ மண் படிவுகள் வச்சு அப்போ இது சரியா வராது. ஏன் அப்படின்னா நீங்க பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா மண் படிவு மட்டும் தான் அதோட வேலையை அங்கே ஜாஸ்தியா இருக்கும். கடலுக்கடியில ஒரு மாதிரி விதமா இருக்கும், மலைகள்ல ஒரு மாதிரி இருக்கும், மரங்கள் செடிகள் சோலைவன காடுகள் இருக்கிற மண் படிவுகள் கம்மியா இருக்கும், பனி பிரதேசங்கள்ல ஒரு மாதிரி இருக்கு. அப்ப நீங்க எப்படி இதை கணக்கிட முடியும் அப்படின்னா அது தெளிவான ஒரு வசூல கொடுக்காது அப்படிங்கிறது அது தோராயமா சொல்லலாம். அதுல வந்து மனுஷனுடைய எதை சொல்ல வரேன்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லிடுவாங்களே தவிர அதை எடுத்து ப்ரூவ் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால வந்து இந்த ஒரு காலங்களை கணிக்கிறதுல வர இந்த டாபிக் இல்லை, பட் அது வேற டாபிக். அடுத்து மதத்தை கிரகிக்கும் சக்தி. ரொம்ப தமிழ் அழகா டாபிக் உடைய டைட்டில். அன்பான சகோதரர்களே, இப்போ மனுஷனுடைய ஞானம் எப்படி இருக்கு, மனுஷனுக்கு படைக்கப்பட்டது எப்படி பற்றி இப்போ நான் முன்னாடி நின்று பேசுறேன், நீங்க எல்லாம் உட்காந்து கேட்குறீங்க. இது வேற எந்த உயிரினங்களுக்கும் இல்லை. எங்கேயாவது வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல அப்படியே ஒரு மலை ஒரு மரம் அது பேசும், மற்ற மரங்களாக உட்காந்து கேட்கு ஒரு மணி நேரம் பேசணும் அப்படின்னு இருக்குமா? சரி, ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, இன்னைக்கு கத்திரிக்காய் செடி பேசுவோம், நீங்கள் எல்லாரும் கேளுங்க. நாளைக்கு வந்து தக்காளி செடி பேசுவோம், நீங்களாம் கேளுங்க. அது இந்த மாதிரி இருக்குங்க. சரி, ஒரு ஆட்டு மந்தை இருக்குது, அதில் ஒரு ஆடு வந்து பயங்கரமாக வந்து பேசுது, எல்லாரும் கேளுங்க, வழி நடத்துறதுக்கா பேசு இருக்கா? எங்கேயாச்சும் இருக்குமா? கட்டாயம் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை யாருக்கு தான் வச்சு படைச்சிருக்கிறார் அப்படின்னா மனுஷங்களுக்கு தான் வச்சு படைச்சிருக்காரு. மனுஷங்களுடைய ஞானத்துக்குள்ளதான் இது இருக்குது, வேற எந்த உயிரினங்களுக்கும் இல்லை. அப்போ இதை கிரகிக்கக்கூடிய சக்தி ஒரு விஷயத்த சொல்லும் போது, அதாவது ஒருத்தவங்க புத்தி சொல்லுவாங்க, அதை கேட்கக்கூடியதும் அதை கேட்காம தவிர்க்கிறதும், ஒருத்தவங்களை பேசியே வந்து சில விஷயங்களை அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது, பேசியே அவங்களுக்குள்ள வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வேற எந்த உயிரினங்களுக்கும் நீங்க பார்க்க முடியாது. மனுஷன்கிட்ட பார்க்கலாம். மனுஷனுடைய மூளை அப்படிப்பட்ட மூளையா இருக்கு அப்படிங்கிறது இந்த டாபிக்ல ரொம்ப. அடுத்த டாபிக்ல வரும்போது ஆடைகளும் கருவிகளும் டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது என்ன சொல்ல வர்றாருன்னா மனுஷங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மூளை மற்ற உயிரினங்களை காட்டிலும் இந்த மூளை தொடர்ந்து செயல்படணும். அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு பிரசன்ட் ஆஃப் மைண்ட் ஒரு காரியம் இருக்கு இல்லையா, ஒரு 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 சமயோஜித்த புத்தின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த அந்த புத்தி கூர்மை தூண்டுறது அது மூளையே இயங்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குதுங்கிறார். இப்போ ட்ரெஸ் இல்லை, ஒரு 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 இப்போ ஆதாம் எவ்வளோ வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ் இல்லாமல் ஒரு சூழ்நிலை வந்துச்சு, ட்ரெஸ் வேணும். தேவன் முதல் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் கொடுத்தான். இப்போ ரெண்டாவது ஒரு அந்த ட்ரெஸ் ரொம்ப நாள் தாங்கி இருக்காரு, திரும்ப இவங்களுக்கு ட்ரெஸ் வேணும் இல்லையா? இப்போ அந்த ட்ரெஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு ஆடோ மாடோ இல்லை ஏதோ ஒரு செடிகளுடைய இலைகளோ தலைகளோ அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கு, கரெக்டா? சரி, அப்போ அந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டை எடுத்து நீங்க தோலை உரிக்கணும் அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு ஆயுதம் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. எந்த விதமான ஆயுதமும் இல்லாம அவங்களுக்கு ட்ரெஸ் கிடைச்சிருக்குமா? ஒரு ஆட்டை கொல்லணும், அந்த ஆட்டுடைய தோலை உரிக்கணும், அதை எடுத்து இவங்க எடுத்து போட்டுக்கணும். அப்போ ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அது ட்ரெஸ்ஸா மனுஷன் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுடைய மூளை செயல்படணும். இப்போ யானைக்கோ
பூனைக்கோ கரடிக்கோ சிங்கத்துக்கோ இது தேவைப்படாது. இப்படிப்பட்ட ஒரு மூளையோ இப்படிப்பட்ட ஞானமோ தேவையில்லை. காரணம் என்னன்னா அதனுடைய ரோமங்கள், அதனுடைய யானை அதனுடைய காட்டுப்பகுதியில் இருக்கிற எவ்வளவு குளிர் வந்தாலும் தாங்கக்கூடிய சூழ்நிலையை தேவன் படைக்கும் பொழுது வச்சு படைச்சிட்டார். பட் மனுஷங்களுக்கு அப்படி பண்ணல. மனுஷங்களுக்கு ஏன் பண்ணல அப்படின்னா இதுதான் காரணம். நீங்க தான் எடுத்து பண்ணிக்கணும். குளிரா வேகமா ஓடி போய் நீங்க ஒரு வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ள போய்க்கணும். அது உங்க அப்பதான் என்னன்னா உங்களுடைய மூளை செயல்பாட்டுக்கு வரும். இதுதான் தேவன் பண்ணியிருக்கார். நமக்கு என்ன தேவையோ அதை தேடி செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நமக்கு கொடுக்குது. அதுக்கு தான் இந்த ஆடையும் கருவிங்கிற ஒரு டாபிக்ல சகோதரர் நான் சொல்லிட்டு வர விஷயங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக்ல சங்கீதத்தை கிரகிக்கும் தன்மை. இதான் லாஸ்ட் டாபிக். லாஸ்ட் டாபிக் சொன்னா சந்தோஷமா இருக்கும் கட்டாயமா. எப்படி அப்படின்னா ஒரு நம்ம கூட பார்க்குறோம் தமிழருடைய கலாச்சாரத்தில் எல்லாத்துக்கும் பாட்டு. குழந்தை பிறக்கிறது தாலாட்டு, அதுல இருந்து அப்புறம் ஒருத்தர் மறைச்சிட்டாங்கன்னா ஒப்பாரி, எல்லாமே பாட்டு. இப்பவே எப்படி இருக்கு அப்படின்னா மனுஷன் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அந்த பாட்டோடவே சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க. எப்படி வேலை செய்யும் போது பாட்டு, அந்த பாட்டு என்ன பண்ணுது? நீங்க ஒரு 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 கருது வெட்டிட்டு இருக்கிறீங்க, இல்ல களவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாட்டு உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா உங்க மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுது. இது இது வந்து வேற எந்த மிருகமாவது குதிரை நான் வந்து ரொம்ப தூரம் ஓடிட்டு இருக்கிறேன், கழுதை சுமந்துட்டு வந்துக்கிற, திடீர்னு கழுதை நின்று பாட்டு பாடுமா? புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்ற மாதிரி பாயிண்ட்லாம் நீங்க இங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இருக்கு. இப்போ ஏன் மனுஷனுக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒரு ஒரு விதமான ஒரு அது சங்கீதம்ங்கிற வார்த்தை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மைண்டு. அந்த அது ஒரு தனி ஞானம்ன்ற நம்ம பாட்டு பாடணும். ரெண்டு சகோதரிக்கு முன்னாடி நின்று பேச பாடுறாங்க. சரி, இப்போ இந்த ஞானம் எல்லோருக்கும் இருக்கா? இல்லை. இப்போ இவங்க பாடுறது பாட்டு நம்மளை விட இவங்க பெட்டரா பாடினாலும் இவங்க நல்லா பாடகர்னு சொல்றோம். இப்போ இன்னும் உலகத்தில் அநேக பாடகர்கள்லாம் இருக்கிறாங்க. சங்கீதம் போது அதுல எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. அது வந்து எப்படி பார்க்குறோம்? அதுக்காக நீங்க நல்லா பாடினீங்க இல்லைன்னு சொல்ல, நீ தவறு புரிச்சுக்கணும். இந்த ஒரு ஒரு அங்க ஒரு விஷயம் செயல்படுது இல்லையா மைண்டு. அதை சில பேர்த்துக்கு எவ்வளவோ பாடுவாங்க, அது புரியாது. என்னமோ பாடிட்டு இருக்காங்களே அப்படிம்பாங்க. அப்படின்னா அதை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு ஞானம் வேணும். அது பாடுறதுக்கு ஒரு ஞானம் இருக்க மாதிரி அதை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லைங்களா? இல்லைன்னா நம்மள ஞானம் சொல்லணும் கரெக்டா. அந்த அறிவு, அந்த சம்மந்தப்பட்ட அறிவுல இது யாருக்கு தான் இருக்குதுன்னா மனசுக்கு தான். அப்ப பாட்டு வந்து குயில் பாடுது அழகா, அது குயில் பாடல, அது அதனுடைய சத்தம். மனுஷங்க பேசும்போது ஒரு துணி இருக்குது, பாடும்போது அந்த குரலை வந்து ஒரு மென்மையாக்கி அவர் ரொம்ப லாகவமா அந்த வார்த்தைகளை கையாளுறது, உச்சரிக்கிற விஷயங்கள், எங்க ஏறணும் எங்க இறங்கணும் வருது இல்லைங்களா? இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்தா? உள்ள இருக்கு. தேவன் எல்லாத்தையும் படைச்சிட்டார். அது தேவைப்படும் போது அது வருது. ஒன்றும் இல்லை, தாவீது மாடியில் மொட்டை மாடி நிற்கிறார், எல்லாத்தையும் பார்க்குறார். அண்ட சராசரங்களை பார்க்கும்போது அந்த ஒரு பூரிப்பு உடம்புல வருது. ஒரு உடம்புல ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. நீங்கள் சயின்ஸில் பார்க்கும்போது அப்படித்தான் நீங்கள் சொல்லணும், சயின்ஸ் கிளாஸ் இல்லையா? ஒரு உடம்புக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. தேவனை துதிச்சு பாடுறார். இந்த விஷயம் சரி. அதே விஷயத்த வந்து வேற ஏதாவது மிருகங்கள் எல்லாம் துதிச்சு பாடுதானா? இல்லை, நம்ம வந்து ஒரு ஒப்புமையாக சொல்லலாம். ஒரு கவிதைக்காக சொல்லும்போது வானங்கள் துதிச்சு பாடுது, மலைகள் உங்களை துதிச்சு பாடுது, மரங்கள் பாடுது அப்படின்னா அது லிட்டரலா பாடாது. பாடுற மாதிரி நாம கற்பனை பண்ணி ஒரு கவிஞர்கள் எழுதுவாங்களே தவிர அது ஒருபோதும் பாடாது. இதெல்லாம் இருக்கு. இப்போ இதுல இது இன்னொரு ஒரு ஆழமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனுஷங்களுடைய மூளை அந்த ஞானம் தேவன் வச்சு படைச்சிருக்காரு இல்லை, அதுக்கு சாட்சி தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சு கொள்ளக்கூடியதும், தனக்கு தேவையை பயன்படுத்திக்கிறதும், கருவிகள் கண்டுபிடிக்கிறதும், சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதும், நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டதும் நாகரிகத்துடைய வளர்ச்சி. அதான் பரிமாணம் சொல்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? எல்லாமே மனுஷன் கண்டுபிடிச்சு. எப்படி கண்டுபிடிச்சா? அந்த விஷயம் ஏற்கனவே உள்ள இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் தனக்காக பண்றாங்க, தேவனுடைய நாமத்துக்கு போய் பண்றாங்களான்னு கேள்வி. ஓகேங்களா? இதோட இந்த டாபிக்கோட ஏதோ ஒரு 2-3 பாயிண்ட் ஏதாவது விட்டுருந்தா கூட நீங்க தயவாய் மன்னிச்சுக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்க்கும்போது முழுவதுமாவே உங்களுக்கு சொல்லப்படுறது கிரியேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்.
டீட்டெயிலாக பார்த்தோம், ரொம்ப பிரயோஜனமாக உங்களுக்கு இருந்திருக்கும். 7ஆம் நாள் வருவோம். தேவன் ஓய்ந்திருந்தார். ஏன் ஓய்ந்திருந்தார்? அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? போன வாரம் தான் முடிச்சோம், பார்த்தீங்களா? தேவன் இங்கே ஏதோ ப்ராசஸ் பண்றார் 7ஆம் நாள்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வச்சு. என்ன ப்ராசஸ்? அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்தா தான் இது விளங்கிக் கொள்ள முடியும். எல்லாவற்றையும் பார்க்குறாங்க, ரொம்ப அருமையா இருக்கு. பூமியில எல்லாத்தையும் பார்க்குறாங்க, மரங்கள், செடிகள், பாலைவனங்களாகட்டும், இல்லை அருவிகளாகட்டும், மிருகங்களாகட்டும், பறவைகளாகட்டும், நீர்வாழ் உயிர்கள் எல்லாமே அழகா இருக்கு. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் பூமியை விட்டு வானத்தையும் பூமியும் தானே படிச்சார். இப்போ பூமியை பார்த்துட்டோம், அப்படியே நீங்க வானத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் ரொம்ப அழகான விஷயங்கள், தேவனுடைய படைப்புகள் இருக்கிறத கவனிக்கிறீங்க. அது ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் நீங்கள் எல்லாம் கட்டாயம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இது எல்லோரும் அறிஞ்சது தான். வான மண்டலங்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது, ஒவ்வொரு பூமியில் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க படைப்புகள் இருக்கிற மாதிரியே மேலையும் இருக்கு பூமி. இந்த பூமி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அநேக சூரிய குடும்பங்கள் இருக்குது. பாருங்க, இது அப்படியே அந்த ஜூம் அவுட் ஆயிட்டு பூமி, அப்புறம் பூமி கூட அந்த சந்திரன், அப்புறம் வந்து இப்போ சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தை தாண்டி இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, இது யோபு புஸ்தகத்தில் வசனம் இருக்கும். இது வசனம் இல்லாம இல்லை, கட்டாயமா நீங்க யோபுல இருக்கிற அந்த துருவ நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே இதுதான் அந்த ஒரு விஷயங்கள் சேர்ந்து இருக்கு. அப்படியே அதை தொடர்ச்சி நீங்க பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல சூரிய குடும்பங்கள் அந்த சின்ன நட்சத்திரமா தெரியும். அந்த சூரிய குடும்பத்தை தாண்டி நீங்க பாக்குறீங்க, அப்படியே தொடர்ந்து இதே மாதிரி பல சூரிய குடும்பங்கள் இருக்கும். அது பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்து ஒரு கேலக்சி. அதெல்லாம் ஒவ்வொன்றும் சேர்ந்து சேர்ந்து ஒரு நட்சத்திர கூட்டமா இருக்கும். இதெல்லாமே சேர்ந்து சேர்ந்து தனித்தனியா இருக்கும். நீங்க இன்னும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காட்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதான் இந்த மாதிரி பல தொகுப்புகள். இது கேலக்சி, பல கேலக்சிஸ். தேவனுடைய வல்லமை, அதனுடைய பிரம்மாண்டம் பாருங்க. எதுக்காக இந்த காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு புரியும். அவ்வளோ அப்படியே வந்தீங்கன்னா திரும்ப அப்படியே ரிவர்ஸிங் கூட்டு வந்து விட்டுறாங்க. நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே கொண்டு விட்டுறாங்க. இந்த வீடியோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு, கூகுள் நிறுவனம் பண்ணது. ஓகே, பூமியில் இருக்கக்கூடிய சிருஷ்டிப்புகளை எப்படி நம்ம வந்து தேவனுடைய வல்லமையோட அவருடைய அந்த மகிமையோட நம்ம பார்க்குறோமோ, ஆச்சரியத்தக்கமாக பார்க்குறோமோ, அதை விட ஆச்சரியங்கள், பல கோடி ஆச்சரியங்கள் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கு. தலைக்கு மேலே அப்படின்னா வானங்கள்ல இருக்கு, அண்ட சராசரங்கள் இருக்கு. அதுவும் தேவனுடைய சிருஷ்டிப்பு தான். பூமியில பார்க்கக்கூடியதும் தேவனுடைய சிருஷ்டிப்பு தான். சரிங்களா? இந்த அண்ட சராசரங்கள்ல ஒரு சின்ன, ரொம்ப ரொம்ப சின்னது, நீங்க சூரிய குடும்பத்தில் எடுத்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்துல 9 கோள் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 4 கோள் வந்து பூமியை விட சிறுசா இருக்கு. ஒரு 4 கோள் பூமியை விட பெருசா இருக்கு. 9 4 சிறுசு. இப்ப நீங்க பூமியிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப சின்னது. அதே மாதிரி பூமியை விட பெருசும் இருக்கு. அதே மாதிரி இந்த சோலார் சிஸ்டத்துல நீங்க பார்க்கும்போது பல நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. அதுலயும் பெரியது இருக்கு, சின்னது இருக்கு. கேலக்சிக்கு வரீங்க, அதுவும் பெரிய கேலக்சி இருக்கு, சின்ன கேலக்சி இருக்கு, நிறைய இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு. நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாதது விஷயம். மனுஷன் ஞானத்துக்கு புலப்படவே பாருங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏன் இந்த சிருஷ்டிப்பு இப்ப பார்த்துருக்கிறோம். தேவன் அடுத்ததா ஒரு சிருஷ்டிப்பு கொண்டு வர்றார். அதுக்கு இது முன் அடையாளமா இருக்குது. இப்ப நீங்க பார்க்கிற அத்தனை சிருஷ்டிப்புக்கும் முன்னாடி ஒரு சிருஷ்டிப்பு பிளான் மட்டும், ஒரு மாஸ்டர் பிளான் மட்டும் தேவனுடைய மைண்ட்ல இருந்துச்சு. அந்த சிருஷ்டிப்பு வர்றதுக்காக இவ்வளவு சிருஷ்டிப்பையும் படிச்சார். ஒரு பூமி வரணும்னா அதுக்கு முன்னாடி பூமியோட ஒரு சூரிய குடும்பம் வேணும்.
அது ஒரு ஃபேமிலியா வரணும். அந்த சூரிய குடும்பம் வரணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பல சூரிய குடும்பம் சேர்ந்து ஒரு கேலக்சி வேணும். அந்த கேலக்சி வேணும்னா பல 100 கோடி கேலக்சிஸ் வேணும். அப்படியே நீங்க சின்னதா வந்து 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 பூமியை தேர்வு செய்யறாரு முதல் தேவன். அந்த பூமியில மனுக்குலம் வரணும்னா அது 49,000 வருஷம், கிட்டத்தட்ட 42,000 வருஷம் அந்த பூமியை பண்படுத்தணும். யாருக்காக, எதற்காக அப்படின்னா இந்த புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு சிருஷ்டிப்பு வர்றதுக்காக. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்ததுல இருந்து இப்போ பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தயவு செய்து என்ன அன்பான சகோதரர்களே, நீங்க ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் ரொம்ப கவனமா கவனிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எதுக்காகனா நம்முடைய வாழ்க்கை இனி எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனம். சரிங்களா? இந்த புது சிருஷ்டி கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. கண்ணுக்கு தெரியாதுன்னா இது எப்படி இருக்கு? சிந்தை. இது வந்து ஒரு மைண்ட், இது ஒரு எண்ணம். நீங்க கண்ணுக்கு தெரியாது. மரத்தை பார்க்கலாம் தெரியும், மலைகளை பார்க்கலாம் தெரியும், சூரியனை பார்க்கலாம் தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பை குறிச்சு பார்க்கிறோம். அப்ப அது நீங்க உணரத்தான் முடியும். சரி, அந்த புது சிருஷ்டி தேவன் எங்கேயாவது கொண்டு வச்சிருக்கலாம். அவருடைய கோடான கோடி படைப்புகளுக்குள்ள எங்கேயாவது ஒரு வச்சிருக்கலாம். ஏன் தேவன் அதை மனுஷங்களுக்கு வச்சிருக்கிறார்? யோசிக்கணும், முக்கியமா யோசிக்கணும். சரி, இப்போ ஒரு மரம் வரணும் அப்படின்னா அந்த மரம் எங்க சிருஷ்டிக்கப்பட்டுச்சோ அது இன்னைக்கு வரைக்கும் அது அங்கதான் இருக்குது. மரம் செடி கொடிகள் எங்க சிருஷ்டிக்கப்பட்டுச்சுங்க? வெட்டாந்தரையில சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. சரி, வெட்டாந்தரை எங்க சிருஷ்டிக்கப்பட்டுச்சோ அது இன்னைக்கு வரைக்கும் வெட்டாந்தரையில தான் இருக்கு. ஒரு மலை எங்க இருக்கணும்? இப்போ அதே அந்த மரம் கடல்கள் இருக்குமா? இருக்கா? கரெக்டுங்களா? அப்போ சூரியன் படைக்கணுமா? சூரியன் அது எங்க இருக்கணுமோ அது அங்கதான் வைக்கிறார். ஒரு கேலக்சி தேர்வு செய்யற, அந்த கேலக்சிக்குள்ள ஒரு இடத்துல இருக்கணும். பூமி அப்படின்னா அந்த பூமி எங்க இருக்கணுமோ அது அங்கதான் வைக்கிறார். ஒரு சிங்கம், புலி, கரடி அப்படின்னா அது எங்க படைச்சிருக்கிறாரோ அது அங்கதான் இருக்கணும். அது அங்க இருந்தா தான் அந்த சிருஷ்டிப்பு. இப்ப நீங்க சிங்கத்தையும் கரடையும் பிடிச்சி நீங்க ஜூல ஒரு கூண்டில் அடைச்சிட்டீங்கன்னா அந்த சிருஷ்டிப்பு அப்படியே இருக்கா? அதனுடைய தன்மை மாறாம இருக்குமானா மாறிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஜூ தான். அது காட்டுல இருந்தா தான் சிங்கம் இல்லைங்களா? அதை அடிச்சு ஒரு கூண்டில் வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்பா எவ்வளவு பெரிய ஞானவான்கள் மனுஷங்க. தேவன் எங்க படிச்சார்? ஜூல இருக்க படிச்சார். அப்போ அந்த சிருஷ்டிப்புக்கு எங்க மகிமை, அது எங்க இருக்கணுமோ அது அங்க இருந்தா தான் அது மகிமை. அப்ப மாறா தன்மை அது எங்க கொண்டிருக்குது அப்படின்னா அது எங்க படைக்கப்பட்டுச்சோ அது அங்கேயே இருக்கும்போது வருது. அப்ப படைக்கப்பட்ட சூழல் ரொம்ப முக்கியங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் இருந்து ஒரு சிருஷ்டிப்பு தேவன் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா அது சிருஷ்டிக்கப்பட்டக்கூடிய சூழல் ரொம்ப முக்கியம். அதனாலதான் முதல்ல அந்த சூழல் உருவாக்கிட்டு அப்ப அந்த சிருஷ்டிப்பு உருவாக்குறார். சரிங்களா? காடுகள் இருந்தா தான் முதல்ல வந்தா தான் காட்டு மிருகங்கள் வரும். புரிஞ்சுங்களா? சரி, இப்ப இந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு சிருஷ்டிப்பு வரணும்னா எப்படிப்பட்ட சூழலை தேவன் உருவாக்குறார்? மரம் வேணும்னா அதுக்கு ஒரு காடு வேணும், மிருகங்கள் வேணும்னா அதுக்கு ஒரு கால், ஒரு சூழல் தேவைப்படுது இல்லையா? நான் சொல்றது அந்த என்விரான்மெண்டல். புது சிருஷ்டிங்கிற ஒரு சிருஷ்டிப்பு வரணும்னா தேவன் அதுக்கு ஒரு களம் தேர்ந்தெடுக்கிறார். எப்படிப்பட்ட களத்தை தேர்ந்தெடுக்கிறார்? எங்க தேர்ந்தெடுக்கிறார்? வசனம் படிக்கலாமா? ரெடியா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 இருந்து ரொம்ப நிதானமா 29 வரைக்கும் வாசிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா கவனிக்கணும். முக்கியமான கட்டம். படிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தயவு செய்து அநேக முறை படிச்ச வசனம் சொல்லிட்டு நீங்க விட்டுறாதீங்க. புதிய விஷயங்கள் நீங்க கத்துக்க போறீங்க. படிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இப்போ புது சிருஷ்டிய தேவன் சிருஷ்டிக்கிறார்.
அதுக்கான களத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த களம் தான் இந்த வசனம். புது சிருஷ்டிய தேவன் எங்கேயோ போய் பண்ணல, அதுக்கு ஒரு தேர்வு செய்யப்பட்ட களம் எங்க இருக்குது, அந்த நான் சொல்ற சூழல் எங்க இருக்கு அப்படின்னா அற்பமான ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறார். அங்கிருந்து தான் புது சிருஷ்டி வரணும். ஏன்னா இந்த புது சிருஷ்டி திரும்ப தேவனிடத்துக்கு போகுது. இங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை அப்படியே எடுத்துக்கிட்டு எங்க போகுது, பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போறாங்க. எப்படி இந்தியாவில் விளைய வச்சு அமெரிக்காவில் சாப்பிட்றாங்களோ, ஜப்பான்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அது இந்தியாவில் மார்க்கெட் பண்றாங்களோ, அந்த மாதிரி இப்போ இது உண்டாக்குற ஒரு மேனுஃபேக்சரிங் பிளேஸ் இங்க. சரி, இப்போ என்ன பண்றாரு தேவன்னா, ஒரு அற்பமான விஷயத்தை ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக தேவன் பைத்தியமான இடத்துல இருந்து எடுக்கிறார். அப்போ பைத்தியக்காரர்கள் மத்தியில தான் இந்த புது சிருஷ்டி உண்டாகும். பலவீனர் மத்தியில தான் புது சிருஷ்டி உருவாகும். எதுக்கு? நீங்க ஞானிகளை வெட்கப்படுத்தணும், தேவன் திட்டமிட்டார். அது அவருடைய தேவனுடைய திட்டம். அப்ப யார்கிட்ட வருது? ஏன் ஞானிகிட்டே கொடுத்த என்ன? ஞானி சொல்லிடுவாங்க இது என்னுடைய ஞானத்துல தான் புது சிருஷ்டி உண்டாச்சுங்க. தேவன் அதை எதிர்பார்க்கல. அப்போ நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, புது சிருஷ்டி, நாம எல்லாரும் புது சிருஷ்டி சொன்னா முதல் எந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும்? நாம எல்லாரும் ஒன்றும் இல்லாத அற்பமும் குப்பையுமா எண்ணப்பட்டதுனாலதான் தேவன் நமக்குள்ள இந்த கிரியேஷனை நடப்பிக்கிறார். இதுக்கு அருமையான ஒரு காரியம் என்னன்னா, முதல் சிருஷ்டியா புது சிருஷ்டியா இருந்த நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க ஒரு சூழல்ல வரார். வசனம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, பரலோகத்திலிருந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்கிற அற்பமான மாமிசமா இருக்கக்கூடிய அந்த மனுஷர்கள் மத்தியில, பாவ மனுஷங்களுக்குள்ள அவர் வந்து இந்த புது சிருஷ்டி வர்றார். முதல் ஒண்ணுமே இல்ல. வசனம் சொல்லுது, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 17-18. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஆமா, யாருக்கு முன்பாக? சரி, ஓகே, வாசிங்க. அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்னாடி மனுஷங்கள்லாம் ஒண்ணுமே இல்ல. மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னா ஜீரோ. அந்த ஜீரோவா இருக்கிறவங்க கிட்ட இருந்து தேவன் எப்படிப்பட்ட ஒரு செலக்ட் பண்ணி எடுத்து சல்லரை போட்டு சலிச்சு பைத்தியக்காரங்களை முட்டாளிகள் எடுத்து வச்சு புது சிருஷ்டிங்கிற ஒரு உன்னதமான ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்கி அதை பரலோகத்துக்கு கொண்டு போறார். 18 வாசிப்பீங்களா? இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? தேவனை யாருக்கு ஒப்பிடுறோம்? அடுத்தது, எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? இது விக்கிரக ஆராதனை கொடுக்கப்பட்ட வசனமா இருந்தாலும் நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த டெப்த் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த புது சிருஷ்டிங்கிற ஒரு விஷயம் எங்க உருவாகுது, எங்க உண்டாகுது அப்படின்னு சொன்னா, உலகத்தோட்டத்தின் முன்னாடியே பிளான் இருக்கு. அது உண்டாகுது எப்போ அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு தேவன் அநேக இடத்துல செய்யறதுக்கு பேசப்படுறார். தீமைகள் இருக்கும், தீமைகள் நிறைஞ்ச இடத்துல இருக்கணும். ஆனா அது புது சிருஷ்டி எங்க தான் வருது, எப்பதான் வருது அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு வந்து மறிச்சு அந்த காரணம் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. எப்படி இந்த புது சிருஷ்டி உண்டாகுது? புது சிருஷ்டி உண்டாகிறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா? அந்த சோர்ஸ் எங்க கொடுக்குறாரு? அதுக்கு ரா மெட்டீரியல் என்ன? விசுவாசம். இந்த விசுவாசம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை எங்களுடைய பாவத்திற்காகத்தான் மறிச்சிட்டார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, அந்த விசுவாசம் உங்களுக்கு என்ன ஆகுது? ஸ்டார்ட்ல பார்த்தோம், நம்முடைய சகோதர கூட பாடத்தில் இருக்கும்போது ரொம்ப அருமையாக சொன்னாங்க. எப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள், ஒரு 3 நிலையில் நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, இழுக்கப்பட்டவர்கள் ஒன்று இருக்குது. அதை நீங்க கவனிக்கணுங்கிறார். எப்படி? என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் எங்க இருக்குது? அதர பாலத்தில் இருக்க சாட்டில் நீங்க பாருங்க, மரண நிலைமையில் இருக்குது. அங்கிருந்து யாருப்பா உங்களை மேல கொண்டு வந்தா? தேவன். எங்க? அந்த அழைக்கப்பட்ட பேசிக் கிளாஸ்க்கு வந்து உட்கார்றாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, இழுக்கப்படுதல். அழைக்கப்படுதலுக்கு முன்னாடி ஒரு இழுக்கப்படுதல் ஒன்று இருக்குது. அதுக்கு தேவன் ஒருத்தரை வந்து இழுத்துக்கொண்டா தான் அவங்க பேசிக் கிளாஸ்க்கு வருவாங்கன்றது கான்செப்ட். சரிங்களா? இந்த சத்தியத்துக்கு ஒருத்தருக்கு வரணும்னா அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி இழுக்கப்படுதல் ஒன்று இருக்குது. அது அந்த விஷயம் நமக்கு நடக்குது. சரி, விசுவாசிக்கிறவங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க எல்லாருமே புது சிருஷ்டி ஆக முடியுமா? இல்லை. ஏன்?
அந்த புது சிருஷ்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல ரா மெட்டீரியல் என்ன தெரியுங்களா? இதுதான் விசுவாசம் தான். படிங்க. யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு புது சிருஷ்டி ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஏன் நான் திரும்ப சொல்றேன்? நீங்கள் ஜெனிப்பிக்கப்படணும்னா, புது சிருஷ்டி ஆகணும் அப்படின்னா சத்திய வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஏன்? அப்போ புது சிருஷ்டி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கு. இதுக்கு சோர்ஸ் என்னன்னா வசனம் தான் சோர்ஸ். வசனம் யாருக்குள்ள இருக்கோ அவங்க தான் ஜெனிப்பிக்கப்படுறாங்க மட்டும்தான் புது சிருஷ்டி ஆக முடியும். புது சிருஷ்டி நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே சபையாகிறதுக்கு வாய்ப்பு நீங்க நினைச்சுக்க கூடாது. மாறா நீங்க ஆவியில ஜெனிப்பிக்கப்படணும். ஆவியில ஜெனிப்பிக்கப்படுதல் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆவியில ஜெனிப்பிக்கப்படலைன்னா நீங்க சபையாக முடியாது. ஆவியில ஜெனிப்பிக்கப்படணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்? வளர்ச்சினா என்ன? புது சிருஷ்டி ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன்லி கரு, வயிற்றுக்குள்ள இருக்க கரு. புரியுங்களா? வயிற்றுக்குள்ள இருக்க வரைக்கும் ஒரு மாதிரி ஃபீடிங், வயிற்றுக்குள்ள இருந்து குழந்தைய வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஃபீடிங், குழந்தையா இருக்கவருக்கு குழந்தை வளர்ந்துச்சு, அதுக்கப்புறம் வேற மாதிரி ஒரு ஃபீடிங் இருக்கா? இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த ஒரு கரு உண்டானோடனே அந்த உயிர் அப்படியே பிடிச்சுக்கணும் இல்லையா? ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா அதுக்கு என்ன செய்யணும்? விசுவாசம் உறுதியாகணும். விசுவாசம் எப்படி உறுதியாகும்? வேத வசனம் தான் உங்களுக்கு. அதனாலதான் புது சிருஷ்டி எப்படி ஜெனிப்பிக்கப்படுது, புது சிருஷ்டி எப்படி உண்டாகுதுன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் உண்டாகுது. அப்போ இந்த விசுவாசம் உங்களுக்கு பலப்படணும்னா நீங்க அத்தனை தேவனுடைய தெய்வீக திட்டங்களும் நீங்க கரைச்சு குடிச்சிருக்கணுமே தவிர வேற ஒன்றுனாலே நீங்க ஜெனிப்பிக்கப்பட முடியாது. ஆவியில ஜெனிப்பிக்கப்படுதுன்னா வசனத்தை நீங்க விசுவாசிச்சு படிச்சு நீங்க தெரிஞ்சு உங்களுக்குள்ள நீங்க பலப்படணும். அப்ப நீங்க வசனத்துல பலப்பட்டால் ஒழிய அந்த ஜெனிப்பிக்கப்படுது உங்களுக்கு நடக்கும். என்ன செய்யலாம்? இங்க படின்னு சொன்னா கோவம் வந்துடும். எப்படி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புத்தகத்தை எடுத்து வச்சு படிங்க அப்படி சொன்னா கோவம் வருதோ, அதே மாதிரி இங்கேயும் படிங்கன்னு சொல்லிட்டா கோவம் வரும் உங்களுக்கு. காரணம் என்ன? நம்ம கோவம் என்ன அர்த்தம்? குழந்தைகளா இருக்குன்னு அர்த்தம். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளாதபடிய நீங்க வளர முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை படின்னு சொல்ற கூட ஆள் இருக்காது. என்ன செய்ய போறீங்க? ஏன்னா அவங்களுடைய ஓட்டத்தை பார்க்கறதுக்கு தான் நீங்க காலம் போயிட்டு கடைசி காலம். காரணம் என்ன தெரியுங்களா? வசனம் இது அழிஞ்சு போற வித்தே இல்ல, புது சிருஷ்டி. யார் ஒருவருக்குள்ள ஜெனிப்பத்தில் நடக்குதோ அவங்கதான் வளர முடியும், அவங்கதான் சபையாக முடியும். இந்த பூரண வளர்ச்சி இங்க காட்டணும் இல்லையா? வசனம் படிங்க. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இது அழிஞ்சு போற பொருள் இல்ல, ஆனா நாம தான் அழிப்போம். எப்படி? இது பேதுரு சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, நீங்க தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறீங்க. வசனம் திறந்துட்டீங்க, மறுபடியும் இன்னொரு பிறக்கணும். நமக்கு சொன்ன மாதிரி, நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி, இது பிறப்பு இல்லப்பா, நீங்க தாயின் கருவில் மறுபடியும் பிறந்து வரணும்னு கேட்கிறாரு. இல்ல, இன்னொரு பிறத்தல் உங்களுக்கு நடக்கணும், நீங்க ஜெனிப்பிக்குதல் நடக்கணும் உங்களுக்குல அப்படிங்கிறார். அதுதான் உங்களுக்கு வேணும், அதுதான் முக்கியம். அது எது கொடுக்குது? தேவனுடைய வசனம் உங்களை ஜெனிப்பிக்க வைக்குது, மறுபடியும் ஜெனிப்பிக்க வைக்கிறது. அதுதான். சரி, இதுதான் இடம். இப்போ ஒரு புது சிருஷ்டி தேவன் சிருஷ்டிக்கிறதுக்கு இடத்த தேர்வு செஞ்சுட்டார். எந்த இடம்? நம்ம இடம், மாமிசம். இந்த மாமிசம் எப்படி இருக்குது? ஒரு பலவீனமான பாண்டம். புது சிருஷ்டிய நம்முடைய அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நீங்க ஒரு மண் பாண்டத்துல பெற்றுக்கீங்க. ஏன் மண் பாண்டம் சொல்லிட்டாரு? அதுல இருக்க ஓட்டையை பத்தி அவர் சொல்ல,
நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது அநேக சகோதரர்கள் சொல்றது, தேவனே நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டு விடாதபடி, ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டுறோம், ஒரு காதில் வாங்கி மூக்கு வழியாக விட்டுறக்கூடாது. கரெக்டா? ஏன் தேவன்கிட்ட நம்ம பரிதவிக்கிறோம்? ஏன்? ஓட்டப்பான எவ்வளவு போட்டாலும் வெளியே போயிட்டு இருக்குது. சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும்? பானை நிறைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஊத்துற ஜாஸ்தி ஆக்கணும் இல்லையா? ஓட்டை அடைச்சிடும், தேவன் அடைச்சிருவார். அது ஒரு விஷயம். நமக்கு அதுதான் பிரச்சனை. இதுதான் ஒரு காதுல வாங்கி மறுகாது விடுறத ஓட்டப்பானைன்னு சொல்றாரு. இப்படிதான் இருக்கு. அப்ப ஜத்திய வசனத்தை நம்ம ஜனிப்பிக்கணும்னா அதை தக்க வச்சுக்கணும். படிக்கிற விஷயத்தை தக்க வச்சுக்கணும். இந்த வாரம் பாருங்க, சகோதரர் வந்து பாருங்க, ஆசிரியப்பு கூடாரமாகட்டும் இல்ல சகரிய கிளாஸ் ஆகட்டும், வந்த உடனே போன வாரம் என்ன பார்த்தோம்னு சொன்னா, கேட்டோடனே முதல்ல வந்து தடுமாறுறோம். ஏன்? இடம் தேவன் தேர்வு செஞ்ச இடம். அப்படி எப்படி எப்படி தேர்வு செஞ்சார் தேவன்? எந்த ஒரு சிருஷ்டிப்புக்கும் இல்லாத ஒரு விசேஷ சிருஷ்டிப்பு, புது சிருஷ்டி எப்படி மாறுபட்டு நிக்குது? நல்லா கவனிங்க, எப்படி மாறுபட்டு நிக்குது தெரியுங்களா? ஒரு மரம் எங்க இருந்தா நல்லா வளருமோ அங்க வச்சிட்டார். ஒரு மிருகம் எங்க இருந்தா நல்லா வளருமோ அங்க வச்சிட்டார். ஒரு மீன் தண்ணிக்கு இருந்தா தான் நல்லா வர சொல்லி தண்ணிக்குள்ள படைச்சிட்டார். ஆனா புது சிருஷ்டியை மட்டும் வளர்றதுக்கும் வாழ்றதுக்கும் ஏதுவில்லாத சூழ்நிலையில படைச்சிட்டார். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த பூந்தோட்டம் இருக்கு இல்லையா, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பூந்தோட்டம், இந்த பூச்செடிகள், இது இங்க இருக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு. இதுல ஒரு பூச்செடி எடுத்து கவனிங்க, இதுல ஒரு பூச்செடி எடுத்து இந்த மாதிரி ரோட்ல நடு ரோட்ல வச்சீங்கன்னா வளருமா? அண்ணன் தம்பி தான், ஏன் பயப்படுறீங்க? விடுங்க. பாடத்தை கவனிங்க, முக்கியமான கட்டம், தயவுசெய்து கவனிங்க. இந்த நடு ரோட்ல ஒரு செடியை வச்சா வளருமா? ஆனா தேவன் வச்சுட்டாரே, நடு ரோட்ல தார் ரோட்ல செடி வளருமா? பூவோட வளருமா? எடுத்து பார்த்தா வளருங்க. நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. இது பூச்செடி, இந்த செடி வளர்ற இடம் அது. அப்ப இந்த செடி என்ன ஆகும்? ஒண்ணு கருகிரும், இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த சாலையில யாராவது போற வண்டி வாகனங்கள் ஏதோ ஒரு வண்டி போயிடும், இல்லைன்னா நடந்து போறவங்க கூட என்ன பண்ணா பிச்சு போட்டு போயிடுவாங்க. அப்போ இது என்ன ஆயிருக்குன்னா, அது வளர்றதுக்கு ஏதுவில்லாத இடத்துல வளர்ந்துருக்குதுன்னு பாக்குறோம். கரெக்டா? இதுதாங்க புது சிருஷ்டி. வாழறதுக்கும் வளர்றதுக்கும் சாதகம் இல்லாத சூழ்நிலையில தான் தேவன் வளர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டார். எப்படி வளரும்? புது சிருஷ்டி, இந்த மாமிசம் புது சிருஷ்டி வளரவே விடாது. எப்படி ஒரு தார் ரோட்ல அப்படியே வந்து ஒரு ஹைவேஸ்ல ஒரு பூச்செடி வளர்ந்து அழகா பூவோட இருக்குதோ, அந்த மாதிரி தான் புது சிருஷ்டி. அது வாழ்றதுக்கு ஏதுவில்லா சூழ்நிலையில் இருக்கும். இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம், வேற வழி இல்லை. தேவன் எங்க படைச்சிருக்கிறாரோ அங்கதான் படைச்சிருக்கிறார். ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் எங்க படைச்சா அது எங்க இருக்கணுமோ அது அங்கதான் இருக்கு. ஆனா இந்த புது சிருஷ்டி மாத்திரம் அது வாழ்றதுக்கும் வளர்றதுக்கும் ஏதுவில்லாத இடத்துல வச்சிருக்கிறார். இந்த சபை ஐக்கியம் கூடுகை தேவன் அரேஞ்ச் பண்ணிருக்காரு இல்லையா, இந்த செட்டப் அப்படித்தான். எப்படிங்களா இருக்கும்? நெருக்கி போடுற முள், கார் ரோடு, சீட்டு, வெப்பம், வண்டி வாகனம் இருக்கு. அதுலதான் நீங்க ஒரு பூச்சி வளரணும். எப்படி வளரும்? நெருக்கி போடுவாங்க, பிச்சு போடுவாங்க, எல்லாமே இருக்கு. அப்போ ஏதுவில்லாத இடத்துல பூசிஷ்டியை வளர்த்தி காட்டுறது நம்மளுடைய வேலை. எப்படி இந்த மாமிச சரீரத்துக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அங்க வாழ்ந்து சக்சஸ்ஃபுல்லா அவருடைய பலி ஜீவனத்தை முடிச்சுட்டு பலி செலுத்திட்டு போனாரோ, அதே மாதிரிதான் சபை 1,44,000 பூசிஷ்டிகள் மதத்தை செய்யணும். அது யார் செய்யறாங்களோ அவங்க தான் பூசிஷ்டி. நாம வேணா பேர் வச்சுக்கலாம், நாங்க பூசிஷ்டின்னு. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ சாதகமற்ற சூழ்நிலை எப்படி வளரும்? என்னங்க பைத்தியத்தனமா பேசுறீங்க? தேவன் அப்படி வைப்பாரா? அது நம்ம கருத்து, நம்முடைய எண்ணம். தான தேவனுடைய நீதி, தேவனுடைய திட்டம் என்னவா இருக்கு தெரியுங்களா? இதுதான், இப்படிதான் இருக்கும். வளர்த்து தான் ஆகணும். எப்படி வளர்த்துவீங்க? புது சிருஷ்டி வளர்றதுக்கு, நீங்க புது சிருஷ்டி வளர்றதுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில வளர்த்தணும் அப்படின்னா புதன்கிழமை நீங்க கிளாஸ் வந்தே ஆகணும். அதுலதான் சொல்லியிருக்காங்க எப்படி இந்த செடி வளர்த்துறது. செடின்னு சொல்றது இந்த புது சிருஷ்டி. அந்த கரு சாதகமற்ற சூழ்நிலை நீங்க வளர்த்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்களா?
எப்படி ஒரு புது சிருஷ்டி வேலைக்கு போகணும், வேலை செய்யறதுல எப்படி நடந்துக்கணும், ஒரு புது சிருஷ்டி கல்யாணம் பண்ணிக்கொள்ளுதா, திருமணம் செய்து கொள்ளுதா, அது எப்படி செய்யணும், ஒரு புது சிருஷ்டி ஒரு சகோதரோட சிநேகிதா, அது எப்படி பண்ணணும், என்னவெல்லாம் ஒரு புது சிருஷ்டி செய்யணும், என்னவெல்லாம் ஒரு புது சிருஷ்டி செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை சகோதரர் எழுதியிருக்கிறார். தேவனுடைய ஆவியில நிறைஞ்சு. அப்ப நம்ம இதை தெரிஞ்சு கொள்ளும் போதுதான் அந்த புது சிருஷ்டியை நீங்க எப்படி வளர்த்தணுங்கிறது உங்களுக்கு கத்துக்குவீங்க. அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள அநேக விஷயங்கள் இந்த புது சிருஷ்டியை கையாளக்கூடிய, நாம ஒரு புது சிருஷ்டியா இருக்க பட்சத்துல நாம அதாவது முழுமையா கொண்டு வர்றதுக்கு அநேக விஷயங்கள் இங்க இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் நீங்க தவிர்த்துறாங்க. யாருக்கெல்லாம் நீங்க அந்த வாஞ்சை இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஜெயிக்கணும் என்கிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய பாதையில் நானும் போய் கிறிஸ்துவின் சாயல் பறிச்சுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமுள்ள பாடமா இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன இனி வரக்கூடிய ஒவ்வொரு வகுப்பு தான் இது அறிமுகம் மட்டும்தான். இப்ப நான் கடைசியில் சொன்ன பாயிண்ட் முதல்ல சொன்னா புரிஞ்சிருக்குமா? கட்டாயம் புரிஞ்சிருக்காரு. அப்ப அதுக்கு தான் சகோதரர் எழுதுறாரு, இந்த கிரியேஷனுக்கும் புது சிருஷ்டிக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த கிரியேஷன்ஸ் எல்லாம் படிக்கணும். இப்போ கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க அதை படிச்சுக்கோ. ஒரு 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 உயிரினம் இருக்குன்னா அது அங்கதான் இருக்கும். மரம் எங்க இருந்தா தான் அங்க வளருமோ அது அங்கதான் வைப்பார் தேவன். ஒரு மீன் எங்க இருந்தா நல்லா வளருமோ அங்கதான் வைப்பார். ஆனா புது சிருஷ்டி மட்டும் அதுக்கு எதிர்மறையான சூழ்நிலையில தான் தேவன் வச்சிருக்காருங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, அப்படி எதிர்மறையான சூழ்நிலையில, சாதகமற்ற சூழ்நிலையில அது வளர்றதுக்கு என்ன செஞ்சா வளரும்? அதுதான் இந்த இனி வரக்கூடிய ஒவ்வொரு வகுப்பும் ரொம்ப முக்கியம். இனி அடுத்த வகுப்பு இருக்கு இல்லைங்களா, அடுத்த 2வது சாப்டர் 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு சகோதரர் எடுக்க போறாங்க. தயவு செய்து ஒரு அர்ப்பணிப்போட ஒரு ஜெபத்தோட உட்காந்து கேளுங்க. கட்டாயமா தேவன் உங்களுக்கு பலம் கொடுக்கும். அநேக சகோதரர்கள் இதை கண்ணீரோட விதைக்கிறாங்க, பின்னாடி சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அறுக்கிறதுக்காக. தயவுசெய்து நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை நீங்க இதை அர்ப்பணிச்சு நீங்க பண்ணுங்க. வசந்த கடைசியை வாசிக்கலாம். நம்ம ஜெயம் கொள்றதுக்கு மேல மோர் தென் ஓவர் கம் ஆகிறதுக்கு, சபை வகுப்பார் ஆகிறதுக்கு நாம எப்படி ஆண்டவரை இயேசு செஞ்சாலும் அதே மாதிரி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எப்படி நம்ம ஆண்டவர் இயேசு, அதுதான் அவர் சாதகமற்ற சொல்ல அவர் வந்தார், பிறந்தார், சரிங்களா, வளர்ந்தார், அழகி செலுத்தினார். அதே மாதிரி நாமளும் அதே மாதிரி வரணும். அன்பான சகோதரர்களே, ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கட்டாயம் கேட்டுக்கலாம். தனிப்பட்ட முறையில் எவ்வளவுதான் விளக்கம் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். தெரிஞ்சு சொல்கிறோம், தெரியலாம் படித்து சொல்கிறோம், சரிங்களா? ஓகே. பொறிமுறை கேட்ட மனைவியும் தேவன்தாமே ஆசிரியர் தரக்கும். வாய்ப்பு கொடுத்த பிதாவாய் தேவனுக்கும் தலையாக கிறிஸ்துவுக்கும் சபையாகிய சக அங்கங்கள் உணவுக்கும் நன்றி கொண்டு விரைவுகிறேன். தேவநாமம் கிறிஸ்துவ மகிழ்ச்சியாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆத்மீக ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக கூட ஒரு நல்ல பாடத்தை தந்திருக்கிறார். ஸோ சகோதரர் இந்த பாடத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க.